So thank you, sir, for coming here and addressing us with your valuable words and with this, we invite ma'am to honor our resource person. ஓம் நன்றி டாக்டர் சங்கீதா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம், ஆசீர்வாதங்கள். நம்ம சம்பிரதாயப்படி ஒரு இறைவணக்கத்தோடு தான் நம்ம பேசணும். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பா என்றால் பிரகாசம் என்ற அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஞானம்னு அர்த்தம், விஸ்டம். பா என்றால் விஸ்டம், ஞானம். ரதி என்றால் திளைத்திருத்தல், இன்டெலிஜென்ஸ், அதிலேயே மூழ்கி இருத்தல். இப்போ நம்ம நாட்டு மக்களுக்கே இந்த ஞானத்தில் மூழ்கி இருக்கின்றது தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறதுனால இதுக்கு பாரத தேசம்னே பேர் வச்சிருக்கிறாங்க, பாரதி. இந்த உலகத்துக்கு ஒரு ஞான பொக்கிஷம் இந்திய பூமி. இது ஞான பூமி. வேதத்திலே முண்டக உபனிஷத் என்று ஒரு உபனிஷத் இருக்கிறது, வேதாந்தம். அதில் அறிவை இரண்டாக பிரிக்குது. நம்முடைய ஞான பொக்கிஷத்தை இரண்டாக பிரிக்குது. நாரதர் பிரம்மா கிட்ட போய் கேட்குறார், நான் அனைத்து சாஸ்திரமாக படிச்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆத்மவித் தரதி சோகம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உபனிஷத்தில் வருதே, அது எப்படி? ஆத்மாவை அறிந்து கொள்பவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் கவலையிலிருந்தும் நீந்தி விடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் எனக்கு புரியல. ஆத்மாவை தெரிந்து கொண்டால் நாம் எல்லா கஷ்டங்களும் நீங்கிட முடியும் அப்படிங்கிறாங்களே. ஆத்மானா நான் தானே அர்த்தம். ஆத்மா, நான் என்பதற்கு ஆத்மா, அகம் அப்படின்னு ரெண்டு பேர். என்னை நான் தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? எல்லா உயிரிடமும் தன்னை தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் இருக்கலாம் தெரியாமல் நாம் இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள். ஆனால் தன்னை ஒருவன் தெரியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நாரதருக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீ என்னென்ன படிச்சிருக்கிற முதல்ல அதை சொல்லு அப்படின்போது நாரதர் பெரிய பட்டியல் சொல்கிறார். ரிக்கு, யஜுர், சாம, அதர்வனம், அதுக்கு 6 அங்கங்கள் இருக்குது. சிக்ஷா, கல்பம் அப்படின்னு 6 அங்கங்கள். அது இல்லாமல் இன்னும் ஒரு உபாங்கங்கள் இருக்குது. அதையும் தாண்டி கருட வித்யா, சர்ப்ப வித்யா, அப்புறம் கனிமங்களை படிக்கக்கூடிய பிருத்திவி வித்யா, இப்படின்னு எத்தனையோ வித்தியைகளை அவர் வரிசை போடுறாரு. இப்போ பிரம்மா சொல்கிறாரு, இது அத்தனையுமே கீழான அறிவு அப்படிங்கிறார். அபர வித்யா அப்படிங்கிறார். உபனிஷத்து கூட அபர வித்யாங்கிறார். நாமெல்லாம் இப்போ படிச்சிருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் ஏதோ ஒரு துறையில் டாக்டரேட்டாவது வாங்கியிருப்பீங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, பண்டிதர்கள். உங்களுடைய அறிவுக்கு என்னுடைய அறிவு ரொம்ப கம்மி தான். இப்போ மேம்பட்ட அறிவில் நுட்பத்தோடு படிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் பாரதம் தரக்கூடிய ஞானத்திற்கு பார்க்கும் பொழுது இது அபர வித்யா, கீழான அறிவுன்னு தான் சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அது கூட கீழான அறிவு தானா? இப்போ மேலான அறிவு எது அப்படின்னா, எதை ஒன்றால் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ
யயா அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு சொல்கிறார். இதை தான் அவர் சொல்கிறார். ஞானம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒன்றால் அந்த அழியாத வஸ்துவாகிய நித்திய வஸ்துவாகிய ஒன்றை, அது பேர் அக்ஷரம். க்ஷரம்னா அழிஞ்சு போகிறது, அக்ஷரம்னா அழியாதது, உடையாதது, தேயாததுன்னு அர்த்தம். சிதைக்க முடியாதது அட்சிதைங்கிறோம். கல்யாணத்தில் நம்ம அட்சிதையை போடுறோம், அது உடைஞ்ச அரிசி, சீப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பாதி பாதியாக உடைஞ்ச அரிசி கொடுக்குறோம். அது முழு அரிசியை போட்டால் தான் அது பேர் அட்சதைன்னு பேர். அந்த அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய அழியாத வஸ்துவை அறிவது மட்டும்தான் பரவித்யா அப்படிங்கிறார். அழியாத வஸ்து, அழியாத பொருள் எதுன்னா அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. அதுக்கு நம்முடைய சாஸ்திரம் வச்சிருக்கிற பேர் சத்தியம் அப்படின்னு பேர், சத் அப்படின்னு பேர். அந்த ஞானத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஞானத்தெல்லாம் கொடுத்துட மாட்டேன், ஞான சாதனங்களை தரேன், நீங்கள் பிடிச்சிக்கிங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது 2 விதம். இந்த ஞானத்தை பெறுவதுக்கு 2 வேணும். ஞானமும் வேணும், ஞானத்தை சொல்லிக் கொடுக்கின்ற டீச்சரும் வேணும். இது புத்தகத்தில் கிடைக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற ஞானங்கள், இந்த மேலான ஞானம், பரஞானம் அப்படிங்கிறத பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லியிருக்கிறாங்களா முன்னாடி யாராவது? வீடியோவில் பார்த்தீங்களா? கேள்விப்படலை. சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிரஸ்தான திரயம். திரயம்னா 3, பிரஸ்தானம்னா பாதை அல்லது அடித்தளம், ஃபவுண்டேஷன், தூண் அப்படின்னு சொல்லலாம். 3 தூண்கள், ஞானத்திற்கு 3 தூண்கள் நம்முடைய பாரத நாட்டில் இருக்குது. அது பிரஸ்தான திரயம் என்கிறார்கள். அந்த 3இல் முதலாவது வேதாந்தம். வேதம் கூட கிடையாது, வேதத்தில் கடைசி பகுதிக்கு பேர் வேதாந்தம். அது உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் கடைசி பகுதியாக இருந்தாலும் வேதாந்தம்னு பேர். 1. 2வது பிரம்மசூத்திரம், வியாசர் அருளியது. 3வது பகவத்கீதை, 18 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த 3ஐயும் தான் நம்ம பிரஸ்தானத்திரயம், ஞான பொக்கிஷம்னு சொல்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு 2-3 நாளாக நான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பழம்பெருமை மிக்க தொழில்நுட்பங்களெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் காட்டிலும் இது பரவித்யா, இது மேலான வித்யா. உலகத்தில் எந்த ஃபிலாசபியும் இல்லாதது இது. இந்த பிரஸ்தானத்திரயம்ங்கிறது சொல்லக்கூடிய விஷயம், அது உள்ளே இருக்கக்கூடிய மைய கருத்து, அது உலகத்தில் யாருமே இது வரைக்கும் சொல்லலை. அது வேதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வேதத்தில் இருப்பதை வெளிக்கொண்டு வந்தவர் வியாசர். அதை நமக்கு மக்களுக்கு புரியும்படி கொடுத்தவர் சங்கரர். இதுதான் நம்முடைய மரபு. இந்த பொக்கிஷத்தை நமக்கு எப்படி அளிக்கிறாங்கங்கிறது ஒன்று இருக்கு. அது பாதை, அது குருநாதருடைய பரம்பரை. வியாசர் தொடங்கி தட்சிணாமூர்த்தியிலிருந்து ஆரம்பித்து சதாசிவானம்பாம், சங்கராச்சாரிய மத்தியமாம், அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த சிஸ்டம் ஆஃப் நாலேஜ், அதை சொல்லிக் கொடுக்கின்ற பிரக்ரியா, டீச்சிங் மெத்தடாலஜி அனைத்துமே இன்றைக்கு வரைக்கும் சிதையாமல் கை வந்திருக்கு. நான் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கும்போது இருக்கின்ற நான் என்ன சொல்லித்தரப்போகிறனோ இதையே தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர் பேசுறது, சங்கரர் பேசுறது, வித்யாரண்யர் பேசியது, இன்றைக்கி நான் பேசுகிறேன். எந்த விதத்திலும் மாற்றமே இருக்காது. உதாரணங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்வேன், ஆனால் டீச்சிங் மெத்தடாலஜி அதே தான். நீங்கள்லாம் டீச்சருங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு டீச்சிங் மெத்தடாலஜியும் சொல்லித்தர போகிறேன். நம்முடைய இந்தியன் சிஸ்டம் ஆஃப் டீச்சிங் பிரக்ரியா என்ன சொல்லித்தரணுங்கிறது நான் சொல்லித்தரப்பேன். நான் என்ன சொல்லித்தரங்கிறது இந்த பிரஸ்தானத்திரயம். இப்போ முதல்ல வேதத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு வேதத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்காது, அங்கங்கே சில கேப் இருக்கலாம். வேதம் என்பது அபௌருஷேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனால் உண்டாக்கப்படாதது, ஆனால் மனிதன்கிட்டேருந்து தான் வந்தது. ரிஷிகள் மூலம் நமக்கு தெரிய வந்தது. அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். மனதிலிருந்து சிந்தித்து எழுதணும்னா அது பேர் ஸ்மிருதின்னு பேர். ஸ்மிருதி, ஸ்மிருதினா நினைவு, ஸ்மரணம்னா நினைத்து பார்த்தல். ஸ்ருதி என்பது காதால் கேட்டது.
அந்த காலத்துலலாம் எழுதி வச்சு ஓலையில் படிக்கிறதெல்லாம் கிடையாது. குரு பரம்பரையில் மாணவர்கள் எல்லாரும் புஸ்தகத்தை கடையில் போய் வாங்க முடியாது. புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணணும். குரு முதல்ல புஸ்தகத்தை தான் கொடுப்பார். அத்தனை வேதத்தையும் சொல்லிக் கொடுக்குற அத்தனை சாஸ்திரத்தையும் மந்திரங்களாக சூத்திரங்களாக இருக்கும். ஏன்னா மந்திரங்கள் எல்லாம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். சூத்திரங்கள் எல்லாம் இன்னும் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும், ஃபார்முலா மாதிரி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஃபார்முலா மெத்தடில் தான் வச்சுருந்தாங்க. அந்த அறிவை திரட்டி வச்சிருக்கிறது வேதம்னு பேர். வேதம்னாலே நாலேஜ்னு அர்த்தம். வித் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. அதனால் வித்யா அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேதத்தில் என்ன இருக்கிறது? வழி வழியாக வியாசர் காலத்துக்கு முன்னாடி இந்த மந்திரங்கள் எல்லாம் ரிஷிகள் மூலம் பாரத்வாஜர், வைசம்பாயனர் போன்றவங்களெல்லாம் அவங்க வழி வந்த மக்கள் எல்லாம் அந்த மந்திரங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கேட்டு மனப்பாடம் பண்ணதில் அது ஸ்ருதின்னு பேர். காதால் கேட்டோம்னா ஸ்ருதி, இது பேர் ஸ்ரோத்திரம். காதால் கேட்டோம்னா அது ஸ்ருதின்னு பேர். இந்த ஸ்ருதிகளை இந்தியா முழுக்க சிதறி இருந்து கன்னியாகுமரி, அங்கே வடக்கே கைலாயம், காந்தகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டஹார், காந்தார தேசம், அங்கே தான் காந்தாரி பிறந்தா, சகுனியினுடைய ஊர். இப்போ நம்ம அதெல்லாம் இந்தியாவில் இப்போ ஒரு பகுதி இல்லை. பலூச்சிஸ்தான் போன்ற இடமும், இந்த பக்கம் மலேசியா, இங்கெல்லாம் பரவி இருந்தது. அது அகண்ட பாரதங்கிற. இங்கே இந்த மந்திரங்களெல்லாம் மக்கள் மத்தியிலே குடும்பம் குடும்பமாக நினைவில் வைத்திருந்தாங்க. அதுக்கு பேர் அத்தியனம்னு பேர். ஒவ்வொரு குடும்பமும் சில மந்திரங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். அது பொக்கிஷம் மாதிரி. இப்போ புக்கு லைப்ரரியில் இருக்கிற மாதிரி ஜனங்க தான் லைப்ரரி, மொபைல் லைப்ரரி. இப்போ வியாசர் பாரத தேசம் முழுக்க சென்று அவங்ககிட்ட இருக்க மந்திரங்களெல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணுறார். கலெக்ட் பண்ணும்போது நிறைய பாடபேதங்கள், ஒரே மந்திரங்கள் பல இடத்துல ரிப்பீட் ஆகிறதெல்லாம் பார்க்குறார். அதெல்லாம் சேகரித்து மக்கள் இத்தனை மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது, தொகுத்து நம்ம வைக்கணும்னா ஓலையில் தான் கொடுக்கணும். அதனால் ஓலையில் எழுதுகிறார். எழுதும் பொழுது அவர் தான் ரிக், யஜுர், சாம, அதர்வணன்னு பிரிக்கிறார். அவருக்கு அப்புறம் தான் இது 4ஆக பிரியுது. இதெல்லாம் ஷாகை அப்படிங்கிறோம். ரிக்கில் என்ன இருக்குதோ அதான் யஜூரில் இருக்கும், யஜூரில் இருக்கிறது தான் சாமத்தில் இருக்கும், சாமத்தில் தான் அதர்வணத்தில் இருக்கும். அப்புறம் எதுக்கு சார் இந்த மாற்றம்னா, ஒன்று ஒன்றும் ஒரு ஆங்கிளில் பார்க்குது. ரிக் எல்லாமே சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கிறது. யஜுர் எல்லாமே மந்திரங்களுக்கு பதிலாக பேராகிராஃப் இருக்குது, அனுவாகம்னு பேர். சாமம் எல்லாமே அதே மந்திரத்தை இசையோட பாடும், சாமராகம், சாமகானம்னே சொல்லுவாங்க. இப்போ 7 சுரங்களை நம்ம பாடுறோம், சட்ஜமத்திலேருந்து நிஷாதம் வரைக்கும். ஆனால் சாமவேதம் 4 சுரம் தான் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதர்வண வேதம். அதர்வண வேதத்தில் சில தாந்திரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாங்கள்லாம் சயின்ஸில் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். தாவரங்களையும் செடிகளையும் மிருகங்களையும். சில மிருகங்களும் சில தாவரங்களை எங்கே போடுறதுன்னு தெரியாது. அது பறவையில் போடலாமா, ஊர்வனையில் போடலாமான்னு தெரியாது. அல்லது தக்காளி குடும்பத்தில் போடலாமா, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபியேசிங்கிற அந்த குடும்பத்தில் போடலாமான்னு, ரெண்டுத்துக்குமே அது பொதுவாக இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் ஒரு டெம்பரரியாக ஒரு இடத்துல போட்டு வைப்போம், அன்டிட்டர்மைண்டு. அதை டியூட்டரோனாமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதர்வண வேதம், டியூட்டரோனாமி, இதுதான் வேதத்தினுடைய ஒரு கட்டமைப்புங்க. ஒரு வேதம் எடுத்துக்குவோம், ரிக் வேதமோ யஜுர் வேதமோ. இந்த யஜுர் வேதத்தில் சுக்லம் அப்படின்னு கிருஷ்ணம்னு 2 இருக்குது. இல்லைனா நிறைய சாகைகள் இருக்குது. இப்போ நம்ம கைவசம் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த வேதத்தையே ஒரு புக்காக எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல ஒரு 1000 பக்கம் இருக்கிற வேதம்னு வச்சுக்குவோம் கற்பனைக்கு. அதில் ஒரு 700 பக்கம் மந்திரங்கள் தான் இருக்கும். அப்புறம் நடுவில் 700க்கு அப்புறம் ஒரு 850 வரைக்கும் உபாசனம்னு இருக்கும். அப்புறம் கடைசியாக ஒரு 100 பக்கம் 150 பக்கம் மட்டும் உபனிஷத்துன்னு இருக்கும். இப்போ 4 வேதத்துலேயும் உபனிஷத்துன்னு ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா, கடைசி பகுதி. அது வேதத்தின் கடைசிங்கிறனால வேத அந்தம், வேதாந்தம்னு பேர். இதைத்தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன்.
அந்த முதல் பகுதியில் எதுக்கு சார் அப்படின்னு, அதெல்லாம் 2 விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பிரவிருத்தி மார்க்கம், இல்லாததை அடைவது அப்படின்னு ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. நாமெல்லாம் இல்லாததை அடையிறவங்க தான். வீடு இல்லை வீடு வாங்கணும், கல்யாணம் இல்லை கல்யாணம் வாங்கணும், கார் இல்லை காரை வாங்கணும், வேலை இல்லை வேலையை வாங்கணும், குழந்தை இல்லை குழந்தை பெற்றுக்கணும். எல்லாமே இல்லாததை அடைவதற்கு தான் மக்கள் இப்போ முயற்சி பண்ணுறாங்க. வாழ்க்கை முழுவதுமே இல்லாததை அடைவது. இது பிரவிருத்தி மார்க்கம், வெளிமுகமான வாழ்க்கை அப்படிங்கிறோம். சில மனிதர்கள் உள்முகமான வாழ்க்கைக்கு போகிறாங்க. அது நிவிருத்தி மார்க்கம். நிவிருத்தினா டேர்னிங் இன்வர்ட்ஸ், நிவிருத்தி. பிரவிருத்தின்னா வெளியே செல்லுதல். தமிழ், இங்கிலீஷு, சமஸ்கிருதம் 3 சேர்த்து தான் சொல்லுவேன். பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பழகுன சொல்லாதான் இருக்கும். நிவிருத்தி பிரவிருத்தியெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியுது. தமிழ் மாதிரி தானே இருக்கு. இந்த நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கவங்க இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ 2 விதமான மக்கள் நம்மகிட்டே இருக்கிறோம். இல்லாததை அடைகிறவங்க இன்றைக்கி ரோடு முழுக்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. மாலாக போகிறாங்க, கடையாக போகிறாங்க. ரோடு முழுக்க டிராஃபிக் எல்லாமே இந்த பிரவிருத்தி மார்க்கம். நிவிருத்தி மார்க்கம் எங்கே இருப்பான்? லைப்ரரியில் இருப்பான். அவன் இருப்பதை அறிய விரும்புகிறான். இவன் செய்து பெறுகிறான், இவன் இருப்பதை அறிகிறான். இந்த வேதாந்தங்கிறது இருப்பதை அறிவது. அதை தான் நம்ம ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறோம். மீதி எல்லாமே கர்மகாண்டம்னு சொல்கிறோம். எதையாவது செய்து அடைவது. அதனால் நிறைய மந்திரங்களெல்லாம் யஜ்ஞங்களெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யஜ்ஞங்களை எப்படி செய்வது என்பதற்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. அது பிராமணியகம்னு பேர். வேதத்திலேயே பிராமணியகம்னு ஒரு பகுதி, ஆரண்யகம்னு ஒரு பகுதி, உபனிஷத்துன்னு ஒரு பகுதி. மந்திரங்கள் பிராமணியகம், ஆரண்யகம், உபனிஷத், இந்த 4 பகுதி உடையது தான் வேதம். மந்திர பகுதியில் ஒவ்வொரு தேவதை பற்றிய உயர்வான மந்திரங்கள் எல்லாம் இருக்கும். பிராமணிய பகுதியில் செய்முறை பயிற்சி, யாகங்களை எப்படி செய்வது, அதுக்கு துணை யாகங்கள் என்ன, யாகத்துக்கு முன்னாடி அனுஷ்டிக்க வேண்டியது, யாகத்துக்கு பின்னாடி அனுஷ்டிக்க வேண்டியது, என்ன கிடைக்கும், பலன் என்ன, இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆரண்யகங்கிறது உபாசனை, மெடிடேஷன். இதை தமிழகத்தில் நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படி பிரிப்பாங்க. திருமூலர் இப்படி பிரிக்கிறார். வேதத்தினுடைய முன்பகுதி எல்லாம் சரியை, அடுத்தது கிரியை, எப்படி யாகம் செய்வது, 3வது யோகம், தியானம் செய்வது எப்படி. இந்த வேதத்தில் இருக்கிற தியான முறைகளை தான் இன்றைக்கி நம்ம பரவலாக பார்க்கின்ற குருநாதர்கள், யோகாவுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் எல்லாம் அங்கேருந்து தான் எடுத்துருக்குறாங்க. பதஞ்சலி எல்லாம் அங்கேருந்து தான் எடுத்துருக்கிறார். உபனிஷத்து எத்தனை இருக்குன்னா 108 உபனிஷத்துகள் இருக்குது அப்படின்னு முக்திகோ உபனிஷத்து ஒன்று சொல்லுது. அந்த உபனிஷத்தில் என்ன தான் இருக்கிறது, அது என்ன தான் சொல்லப்பட்டிருக்குது? உபனிஷத்தெல்லாம் மந்திரமாக இருக்கே. இதை வெளிக்கொண்டு வந்தவர் வியாசர். ஏன்னா அவர் தானே தொகுத்தார். அவர் அதை சூத்திரமாக எழுதிட்டார். அதுக்கு பேர் பிரம்மசூத்திரம்னு பேர். பிரம்மசூத்திரோடைய நோக்கம் உபனிஷத்தில் இருக்கின்ற மையக்கருத்து என்ன, தாத்பரியம் என்ன, மையக்கருத்து என்ன, உள்ள கிடக்கை என்ன, அதில் என்ன தான் இருக்குது. அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார், பிரம்மம் தான் உபனிஷத்தின் மையக்கருத்து அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் எழுத சூத்திரத்துக்கெல்லாம் பிரம்மசூத்திரம்னு பேர். வேதத்தினுடைய முன்பகுதின்னு சொன்ன இல்லையா, கர்மகாண்டம், இந்த பிராமணியகம், ஆரண்யகம்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே தொகுத்து அதில் இருக்கின்ற மையக்கருத்து என்ன அப்படின்னு ஜைமினிங்கிறவர் எழுதுகிறார். இவங்க 2 பேரும் ஆசிரியரும் மாணவரும். வியாசருடைய மாணவர் ஜைமினி. அப்போ அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அவர் தர்மசூத்திரம் எழுதினார், இவர் பிரம்மசூத்திரம் எழுதுகிறார். தர்மசூத்திரம் 10,000 சூத்திரங்கள் அடங்கியது. ஆனால் பிரம்மசூத்திரம் வியாசர் எழுது 555 சூத்திரம் தான் எழுதியிருக்கிறார். இதுதான் நம்முடைய பிரஸ்தான திரயத்தில் இருக்கக்கூடிய 2வது முக்கியமானது. முதல் முக்கியமானது உபனிஷத்துக்கள், அது 108 இருக்கிறது. இந்த 108ல் ஒரு 10 உபனிஷத்தை மட்டும் வியாசர் பயன்படுத்துகிறார். ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறார். 108 வேண்டாம் அப்படின்னு சாம்பிளிங் எடுக்கிறார். சாம்பிளிங் எடுத்தது காரணம் அதில் எல்லா பொருளும் அதில் அடங்கியிருப்பதனால வச்சுருக்கிறார். அதை நம்ம தச உபனிஷத்து அப்படின்னு சொல்கிறோம். ஈச, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, பிரஷ்ன, ஐத்திரேய, பிரகதாரண்யக, தைத்திரிய, சாந்தோக்கிய அப்படின்னு 10 உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்களை அது சொல்லுகின்ற சொல்லெல்லாம்
ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதை ஸ்பஷ்டலிங்காணி அப்படிங்கிறார். தெளிவாக தெரிகின்ற வாக்கியங்கள். சில மந்திரங்கள்லாம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன், கான்ட்ரடிக்ஷன் வருவதுக்கு சாயப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் திறந்தெடுத்து அதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு சூத்திரமாக எழுதியிருக்கிறார். நம்முடைய பாரத தேசத்தில் இந்த ஞானத்தை கொடுப்பதில் தலை சிறந்து விளந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ரைட்டிங் மெத்தடாலஜி கிரேக்கத்திலேயோ வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இங்கேருந்து காப்பி அடிச்சதாக தான் இருக்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் லட்சணம் பிரமாணம்னு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். சூத்திரம் என்பதை டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அது பேர் லட்சணம். லட்சணம்னா டெஃபினேஷன், வரையறை. அல்பாக்ஷரம், குறைந்த எழுத்துக்களை கொண்டிருக்கணும் சூத்திரம் எழுதுனா. எப்படி ஃபார்முலா E=mc²னா அனாவசியமான எழுத்தே கிடையாது. எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்கொயர்டு. இவ்வளோ தான். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா பெரிய தீசிஸ் எழுதலாம். அப்படி அடக்கி வைக்கிறது பேர் சூத்திரம்னு பேர். அதனுடைய முதல் லட்சணமே அல்பாட்சரம். அல்பம்னா குறைவான அக்ஷரம், எழுத்துக்கள். சரி, குறைச்சி கொடுத்துட்டோம்னா ரொம்ப டவுட் வந்துடுமே, புரியாமல் போயிடுமே. அதனால அப்படி இருக்கக்கூடாது. அசந்திக்தியம், எந்த சந்தேகமும் வரக்கூடாது. மூன்றாவது ரசவத், சொல்ல வேண்டிய விஷயத்தை ரசம் போல பிரிஞ்சு எடுக்கணும். இந்த மூன்றும் லட்சணம் சூத்திரத்துக்கு. இந்த சூத்திரத்துக்கு இப்படிப்பட்ட சூத்திரத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுமா? முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஒரு, அந்த சூத்திரத்தில் என்ன புரியுது? அத்தக பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு வருது. இந்த 4 பதங்களுக்கும் என்ன அர்த்தம் நமக்கு புரியாது இல்லையா? அந்த சூத்திரங்களுக்கு விளக்கமாக சங்கரர் வந்து எழுதுகிறார். அதுக்கு பேர் சூத்திர பாஷ்யம். சூத்திர பாஷ்ய கிருதவ் வந்தே பகவந்தவ் புனః அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த பகவந்தவ், இந்த பகவான்களாகிய இந்த 2 பேரையும், ஒருத்தர் சூத்திரக்காரர், ஒருத்தர் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரர்னு சொன்னாலே அது சங்கரர் தான். மகாபாஷ்யக்காரர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பதஞ்சலி. இவர் பாஷ்யக்காரர். சூத்திரக்காரர் வியாசர். அவர் சூத்திரமாக எழுதண்டெல்லாம் பிரம்மசூத்திரத்தை பாஷ்யமாக எழுதியிருக்கிறார். அதில் மிகச்சிறந்த பாஷ்யம் சங்கரர் தான். சங்கருக்கு முன்னாடியும் பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். சங்கருக்கு பின்னாடியும் மத்வாச்சாரியர் எழுதியிருக்கிறார். ராமானுஜாச்சாரியம் எழுதியிருக்கிறார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சங்கரர் அதுக்கு முன்னாடி ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். அந்த சங்கர பாஷ்யத்தை தமிழில் எழுதியிருக்கிறோம். இப்போ நான் எழுதின புக்கு எல்லாமே, நான் பேசுகிறது எல்லாமே நான் எழுதின புக்கு தான். நான் சொன்ன உபநிஷத்துக்களெல்லாம் எழுதிட்டேன். பிரம்மசூத்திரத்துக்கும் 10 தமிழில் எழுதியாச்சு. பகவத்கீதைக்கும் 18 வால்யூமுக்கு எழுதியிருக்கிறேன். அதனால் தமிழில் வந்து பாரத நாலேஜ் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. ஆத்ம வித்யாலயத்தில் இப்போவே இங்கே இருக்குது புக்கு. கிட்டத்தட்ட 200 புக்கு எழுதியிருக்கிறேன். இந்த வேத சம்பந்தமானது. சில புக்கெல்லாம் 3000 பக்கம் 4000 பக்கம் இருக்கும். கையில் வச்சு படிக்க முடியாது. இருந்தாலும் எழுதி ஆகணும் இல்லையா? அது எழுதி முடிச்சிருது. இப்போ முதல்ல உபனிஷத் சொன்னேன், 10 உபனிஷத்து. 2வது பிரம்மசூத்திரம். 3வது பகவத்கீதை. சரி, பிரம்மசூத்திரத்தில் என்ன இருக்குது? ஸ்பஷ்டலிங்கானி அஸ்பஷ்டலிங்கானி, தெளிவாக தெரிகின்ற வாக்கியங்களுக்கு உரை எழுதுதல், விளங்காத சொற்களுக்கு உரை எழுதுதல், இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த சூத்திரத்துக்கு விரிவுரையாக பாஷ்யம். பாஷ்யம்னா வியாக்கியானம்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோகமாக இருந்ததுன்னா அதுக்கு விளக்கம் எழுதுனா அது வியாக்கியானம்னு சொல்லணும், விரிவுரைன்னு சொல்லலாம் தமிழில். ஆனால் மந்திரங்களாக இருந்ததுன்னா அதுக்கு இருக்கிற வியாக்கியானம்னு சொல்லக்கூடாது, அது பாஷ்யம்னு சொல்லணும். இதெல்லாம் லட்சணங்கள். எந்தெந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு மெத்தடாலஜி. இன்றைக்கி நான் பேசுகிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும் அதையே தான் நான் பேசுகிறேன், துளியோட மாறலை. இந்த பாஷ்யத்தையும் புரியாது, அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வார்த்திகம்னு ஒன்று உண்டு. அந்த வார்த்திகமும் பொயட்டிக்காக இருக்கும். அதுவும் புரியாதுங்கிறதுனால அதுக்கு டீகா அப்படின்னு அதுக்கு ஒரு விரிவுரை இருக்குது. டீகாவிலையும் சில சொற்கள் எல்லாம் விளக்காமல் இருக்கலாம். அதுக்காக டிப்பனி அப்படின்னு ஒன்று உண்டு, அது ஃபுட் நோட்ஸ்.
இந்த சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் எத்தனை வருஷமாக இருக்குது பாருங்கள். 2000 வருஷம் ரைட்டிங் மெத்தடாலஜி வச்சுருக்கிறாங்க. மந்திரங்கள், ஸ்லோகங்கள், அதற்குண்டான பாஷ்யம், பாஷ்யத்துக்கு உண்டான வார்த்திகம், வார்த்திகத்துக்கு உண்டான டீக்காக உண்டான டிப்பணி. ஆனால் டிப்பணிக்காரர், டீக்காக்காரர், ஆனந்தகிரிக்கு டீக்காக்காரர்னு பேர். வார்த்திகக்காரர் சுரேஸ்வராச்சாருக்கு வார்த்திகாரர். அவங்க வார்த்திகத்தை தான் நான் படிச்சிருக்கிறேன். இன்றைக்கி உபநிஷத்துக்கு பதில் சொல்ல முடியும், விளக்க முடியும்னா நம்ம மந்திரத்தை புரிஞ்சிக்க முடியாது, பாஷ்யத்தையும் புரிஞ்சிக்க முடியாது, வார்த்திகத்தையும் புரிஞ்சிக்க முடியாது, டீக்கா வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இத்தனை சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கூட எந்த தீஸ் எழுதும் ஃபுட் நோட்ஸ் எல்லாம் எழுதுறதில்ல. அந்த ஃபுட் நோட்ஸு டிப்பனி அப்படின்னு பேர். பாருங்கள், இதெல்லாம் இந்த வெளிநாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த டீச்சிங் மெத்தடாலஜிக்கு இப்போ வர இதில் என்ன தான் இருக்குது சார் உபநிஷத்தில் அப்படின்னா, பிரம்மத்தை பற்றி அறிவிருக்கிறது. பிரம்மம் என்றால் என்ன? இறைவன்னு பேர். பிருகத் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். அப்படின்னா பெருசு. அதான் பிரகதீஸ்வரர் அப்படின்னு பெரிய கோயிலில் பெரிய லிங்கத்தை வழங்குகிறோம். பிரகதாரண்யகம் அப்படின்னா பெரிய காடு. பிரம்மம் அப்படின்றால் மிகப்பெரியதுன்னு அர்த்தம். அதை நம்ம தமிழில் கடவுள்னு சொல்கிறோம். அது என்ன லட்சணம்? பிரம்மத்துக்கு என்ன லட்சணம்? கடவுளுக்கு என்ன லட்சணம்? எப்பொழுதுமே ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அதனுடைய லட்சணம் தெரியணும். லட்சணம் கொடுத்துட்டோன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கண்டுபிடிக்கிறது பேர் பிரமாணம்னு பேர். இங்கே ஒரு பொருளை நான் சொல்கிறேன், அது லட்சணத்தை சொல்கிறேன், நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒலி வாங்கும் கருவி குச்சி போல் இருக்கும், அது முன்னாடி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், பேச்சாளர் முன்னாடி இருக்கும். நான் லட்சணம் சொல்லிட்டேன், இதுதான் கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ நீங்கள் இல்லை, யாருமே இல்லை, இந்த ஹால் எம்டியாக இருக்குது. உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு இதை மட்டும் நான் சொல்கிறேன், ஒலி வாங்கியும் கருவி குச்சி போல் இருக்கும், அது முனையில் ஸ்பாஞ்ச் இருக்கும், கண்டுபிடிச்சிட்டு வாண்ணா. கண்டுபிடிச்சிட்டு வான்ல. ஒரு பொருளை இருக்குதா இல்லையான்னு தெரியணும்னா முதல்ல லட்சணம் தெரியணும், வரையறை தெரியணும், டெஃபனிஷன் தெரியணும். அது பேர் லட்சணம்னு பேர். அப்போ பிரம்மத்தினுடைய லட்சணம், கடவுளின் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸியாச்சே. இப்போ கடவுள் இருக்குதுங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. இல்லைங்கிறவங்க எதை வச்சு இல்லைங்கிறான், இருக்கிறவங்க எதை வச்சு இருக்குதுங்கிறான். லட்சணம் முதல்ல சொல்லு. லட்சணத்தை சொன்னால் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அந்த லட்சணத்தில் 2 விதமான லட்சணம் இருக்குது. சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு வரும். சில லட்சணங்களெல்லாம் என்னால் வாயால் சொல்ல முடியாது. எல்பிஜி கேஸ், லிக்விட் பெட்ரோலியம் கேசோலின், சரி, அது உங்கள் வீட்டில் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியுதில்ல? ஒரு ஸ்மெல் வருதில்ல. உண்மையிலே எல்பிஜிக்கு ஸ்மெல்லு கிடையாது. அப்போ ஸ்மெல்லே இல்லாததை நான் எந்த லட்சணத்தை சொல்வேன்? சரி, லட்சணம் சொல்லிட்டேன், அதுக்கு ஸ்மெல்லு கிடையாது, கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது, நாக்கால் டேஸ்ட் பண்ண முடியாது, மூக்கால் முகரவும் முடியாது. உங்ககிட்ட இருக்கிற அறிவு கருவே 5 தான் இருக்குது. 5 புலன்களை தவிர உங்களுக்கு அறிவுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அப்போ எல்பிஜி கேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? லட்சணம் சொல்லிட்டேன். அதுக்கு நிறம் இல்லை, வடிவம் இல்லை, வாசனை இல்லை, ருசி இல்லை, அதுக்கு ஸ்பரிசமம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சார் அது மாதிரி ஒரு பொருளே இல்லைன்றாங்க. இப்போ கடவுளுக்கு இதே லட்சணம் தான் சொல்கிறோம். அது அசப்தம், அரூபம் அப்படின்னு அதுக்கு பேர் கடவுளுக்கு. சரி, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீங்கள் கண்டுபிடிக்கிற பிரமாணமே, அறிவு பெறும் முறையே இந்த பஞ்ச இந்திரியங்கள், இந்த கண் மூக்கு தான். இதில் தட்டுப்படாத ஒரு பொருளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எல்பிஜி கேஸை நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறோம்? எல்பிஜி கேஸில் மெர்கப்டான்னு இன்னொரு லிக்விடை கலக்கிறாங்க. அதுதான் இந்த அழுகின முட்டை ஸ்மெல்லை கொடுக்கும். மெர்கப்டா எத்தனால் ஒரு சின்னதாக உங்கள் லேபரேட்டரியில் கெமிஸ்ட்ரி லேபோ பயோகெமிஸ்ட்ரி லேப்லையோ தெரியாமல் மெர்கப்டான்னு கொஞ்சம் சிந்திட்டிங்க வச்சுங்க, 10 நாளைக்கு அந்த ரூமில் யாரும் போக முடியாது. ஒரு சின்ன ட்ராப், அதை ஒரு சின்ன ட்ராப்பை எல்லாத்தையும் பொதுவாக அங்கே கலந்துறாங்க. பெட்ரோலியம் கேஸை கம்ப்ரெஸ் பண்ணாமல் லிக்விட் ஆகிடும், அழுத்தி பிடிச்சோம்னா லிக்விட் ஆகிடும். அப்போ அதை குளிக்கணும் ஆட்டம் தெரியும். அப்படி ஆடினது பார்த்தோம்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் திறந்தீங்கன்னா அது லிக்விட் வந்து கேஸ் ஆகிடும். அப்போ அதனுடைய லட்சணத்தை நான் கொடுத்தாலும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சில விஷயங்களிலே
லட்சணம் தெரிந்தாலும் அதை அறிவதற்கு பிரமாணம் இல்லை, அறியும் முறை இல்லை. மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு லட்சணம் கொடுத்தனா அறிஞ்சிடலாம். இப்போ சொல்லுங்கள், எல்பிஜி கேஸினுடைய சொரூப லட்சணம் என்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவேன்? ஐம்புலனுக்கும் எட்டாதது, மனம் வாக்கு கடந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, எங்கே இந்த வாக்கும் மனமும் சென்று கண்டுபிடிக்காமல் திரும்புகிறதோ அதுதான் கடவுளுங்குது. போயா, கடவுள் ஏதுன்னு கேட்டோம்னா உனக்கு மனசாலையும் பிடிக்க முடியாது, கண்ணாலையும் பார்க்க முடியாது, இந்திரியங்களால் பிடிக்க முடியாது, அப்படி ஒரு பொருளே இல்லை அப்படின்வான். அப்படி சொல்கிற சூன்யவாதி. நான் லட்சணம் அப்படி தான் கொடுக்க முடியும், என்ன பண்ணுறது? ஆனால் வேதம் சொல்லுது கடவுளுக்கு நான் தடஸ்த லட்சணம் தரேங்க, அதை வச்சு நீ அனுமானம் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வந்து எல்பிஜி கேஸுக்கு இந்த மெர்கப்டான் வச்சு நம்ம அது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமோ, அதுக்கு சம்மந்தமே இல்லாதது. கேஸுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? கேஸோட எப்பவும் இருக்கணுமான்னு? எல்பிஜி கேஸுக்கு மெர்கப்டான் தேவையே இல்லை, அடுப்பு எரிக்கிறது அது வேண்டியதில்லை. இருந்தாலும் அதை ஏன் போடுறோம்? அது இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியறது. சரி சார், மெர்கப்டானில் வேண்டாம், நான் எரித்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேஸ் லீக் ஆகும்போது எரித்து பார்த்துக்கிங்களா? அது குப்பை தான் இருக்கும், நீங்கள் சாம்பலாக இருப்பீங்க. எப்படி ஒரு பொருளை நாம் இன்னொன்று பொருளால் அறிகிறோமோ அது பேர் தடஸ்த லட்சணம்னு பேர். அதோட உண்மையான லட்சணம் சொரூப லட்சணம். கடவுளுடைய சொரூப லட்சணத்தை நம்மால் நேரடியாக அறிய முடியாது. அதனுடைய தடஸ்த லட்சணம் என்ன? அது வேதம் சொல்லுது, ஜகத் காரணம் அப்படின்னு சொல்லுது. அதான் வியாசனுடைய 2வது சூத்திரம், ஜன்மாதத்ய யதஹ, 2வது சூத்திரம். ஜன்மம் முதலியவற்றை எது செய்கிறதோ அது இறைவன் அப்படின்ட்டு. இப்போ கடவுள் என்பதை நான் பிரம்மம்னு சொன்னேன், இறைவனுங்கிறத ஈஸ்வரன்னு சொல்கிறேன். இப்போ 2 வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு நம்ம சரியான பொருள் புரியணுமா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கடவுள் என்பதும் பிரம்மம் என்பதும் ஒன்று, அது வேறு ஒரு கேட்டகரி, அது சொரூப லட்சணம். ஆனால் அவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து மறைத்தால் அதை வைத்துக்கொண்டு கடவுள் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த ஜகத் வந்து கடவுளான்னு கேட்டோம்னா கடவுளை காட்டு கொடுக்கின்ற ஒரு லட்சணம். அவருடைய லட்சணம் என்ன? அவர் படைப்பார், காப்பாற்றுவார், மறைப்பார். இப்போ ஜகத்து இருக்கிறதுனால நாம் அதை வச்சு அவரை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து தடஸ்த லட்சணம் அப்படின்னு பேர். லட்சணம் கொடுத்துட்டோம் சொன்னால் அப்புறம் பிரமாணம் ஈஸி, கண்டுபிடிக்கிற மெத்தடாலஜி நமக்கு சுலபம். ஸோ சயின்ஸ்லேயும் சரி, உங்களுடைய மற்ற எல்லா இப்போ ஈகாலஜி அப்படின்னா அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லணும். டிஃபைன் ஈகாலஜி. வெலாசிட்டின்னா டிஃபைன் வெலாசிட்டி அப்படி சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்குமே டெஃபினேஷன் இருக்குது. டெஃபினேஷன் கொடுத்துட்டோம் சொன்னால் நம்ம கண்டுபிடிக்கிறது சுலபம். அதனால் கடவுளுடைய டெஃபினேஷனை வேதம் தருகிறது, வேணுன்றவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் நம்முடைய நாலேஜ் சிஸ்டம். சரி, இந்த பிரஸ்தான திரயத்தில் இருக்கக்கூடியதை அடிப்படையாக வச்சு நிறைய நூல்களை பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஸ்மிருதின்னு பேர். அது பிரகரணம்னு சொல்லுவாங்க, பிரகரண கிரந்தங்கள்னு பேர். பிரகரணம்னா விளம்பரப்படுத்துதல்னு அர்த்தம். இந்த வேதாந்தத்தை உலகத்துக்கு விளம்பரப்படுத்தும் நூலாக இருக்கிறது. இது வந்து கிரந்தங்கள். இப்போ இது வரைக்கும் ஞான பொக்கிஷத்தை இருக்கிற இடத்த சொல்லிட்டேங்க. பிரஸ்தானத்திரயம் என்று சொல்லக்கூடிய வேதாந்தம், பிரம்மசூத்திரம், 3வது பகவத்கீதை. பகவத்கீதையில் 18 சாப்டர் இருக்குது. அதில் என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன். இந்த 3ம் நாலேஜ் சிஸ்டம். இந்த வேதத்தின் அடிப்படையிலேயே உபநிஷத்தையே புரிஞ்சுக்கிற விதத்தில் வியாசனுடைய அடிப்படையில், சங்கரர் அடிப்படையில் புரிஞ்சிக்காம நிறைய பேர் தன்னுடைய யுக்தியின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வேதாந்தத்தையும் கொடுக்குறேன்னு வைங்க, சங்கரரை கொடுக்கல, வியாசரை கொடுக்கல, நீங்களே படித்து புரிஞ்சுக்கங்கிறீங்க. நீங்கள் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குமோ? அது மாதிரி வரும்பொழுது ஆளாளுக்கு அவங்களுடைய யுக்திக்கு ஏற்றபடி, அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி உண்டானது ஷட் தரிசனம்னு பேர். 6 தரிசனங்கள் இந்த பாரத நாட்டில் இருக்கிறது. அந்த ஷட் தரிசனங்கள்
சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். இதெல்லாம் கூட நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு கூட யாரும் நியாய சாஸ்திரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நியாயம் என்பது சூத்திரமாக எழுதியிருக்கோம், நியாய சூத்திரம்னு பேர். வைசேஷிகம் அது ஒரு சூத்திரமாக இருக்குது. அப்புறம் பதஞ்சலி எழுதிய யோக சூத்திரம், அப்புறம் சாங்கியருடைய சாங்கிய சூத்திரம், எல்லாமே சூத்திர வடிவில் இருக்குது. அது இல்லாமல் பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். இதெல்லாம் என்னதுன்னா இதே வேதாந்தத்தை உள்வாங்கி கொண்டு அவர்கள் இஷ்டம் போல் அதை சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தவறு. தவறுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் 6 பேர் இருக்கிறதுனால, உங்களுக்குள்ளே ஒத்து போகாதனால எதுவுமே உண்மை இல்லை. இவன் அவனை அடிச்சிடுவான், அவனை அடிச்சிடுவான். ஏன்னா யுக்தியின் படி நீங்கள் பேசலாம். யார் யுக்தியின் அடிப்படையில், லாஜிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நியாயத்தின் தர்க்கத்தின் அடிப்படையில் பேசுகிறோமோ, ஒரு தர்க்கத்தை இன்னொரு தர்க்கம் அடிச்சிடும். ஒருவன் சொல்லுகின்ற விளக்கத்தை இன்னொருத்த மாற்றி சொல்லுவான். அதனால் தர்க்கிகள் எல்லாம் நம்ம பயன்படாது. இப்போ எப்படி தான் நம்ம வேதத்தினுடைய உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது? அதுக்காக சம்பிரதாய முறையில் அதை விளக்குகின்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கிறது. அந்த சம்பிரதாய முறை அதை நம்ம சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெத்தடாலஜி விட்டுட்டு அறிவு பெறும் முறையை நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு மணி 5:19 ஆச்சு. நான் இதை கண்டினியூ பண்ணோம்னா நீங்கள் தொலைஞ்சு போயிடுவீங்க. இப்போவே ரொம்ப சோர்வாயிட்டீங்க இல்லையா? பிரமாணம்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். அறிவை பெறும் முறை. தங்க எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும்டா. அறிவு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அறிவுக்கு 3 பொருள் இருக்கணும். அறிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அறிபவன், அறியப்படும் பொருள், இரண்டையும் சேர்த்து வைக்கின்ற அறிவு. நான் அறிபவன், என் பெயர் தேங்க்யூ. என் பேர் பிரமாதா. இது நான் அறிகின்ற பொருள், கண்ணால் பார்க்குறேன். இது பேர் பிரமேயம், அறியப்படும் பொருள். கண் எனக்கு இதை காட்டி கொடுப்பது, அதனால் இது பேர் பிரமாணம்னு பேர். இது பேர் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவதற்குண்டான மீன்ஸ் பிரமாணம். பிரமாதா, பிரமாணம், பிரமேயம். இந்த 3ம் இருந்தால் தான் அறிவு நடக்கும். பிரமாதா மட்டும் இருக்கிறாரு, பிரமேயம் இல்லைன்னா அறிவு இருக்காது. அறிவதுக்கு தான் ஒரு பொருளும் இல்லையே. ஒருவேளை அறியப்படும் பொருள் பிரமேயம் இருக்கிறது, பிரமாதா இருந்தாக்கா அறிவு வந்துடுமா? வராது. பிரமாணம் வேணும். சரி, அப்போ தக்க பிரமாணம் இருந்தால் தான் அறியப்படும் பொருள் அறிவுக்கு வரும். உங்களுக்கு பிரமாணமே இல்லைன்னா எப்படி அந்த பொருள் ஒரு பொருள் இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும்? சரியான பிரமாணத்தை கொண்டு தான் நாம் அறிவை பெற முடியும். நான் போட்டிருக்கிற இந்த வஸ்திரம் ஆக்கர் ஆரஞ்சு அப்படின்னு, இது பிரமேய வஸ்து. நீங்கள்லாம் பிரமாதா, அறிபவர்கள். எப்படி அறிஞ்சிங்க? கண்ணாலேயா காதாலேயா? கண்ணால். அப்போ உங்களுக்கே தெரியுது எந்த பிரமாணம் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு 5 பிரமாணம் இருக்குது. கண் வழியாகவும் அறியலாம், காது வழியாக அறியலாம். இதை அறிவதற்கு கண்ணு தான் பிரமாணம். காதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. வெளியே சைரன் சத்தம் கேட்டுதுன்னா அது கண்ணை விட காது தான் பெட்டர். சாம்பாரில் உப்பு கரெக்டாக தான் பார்க்குறதுக்கு நாக்கு தான் பிரமாணம். கண்ணாலே பார்த்து நான் சொல்லிவிடுவேன்னு சொல்ல முடியாது. காதால் பார்த்து சொல்லிட முடியும். காதில் கொண்டு போய் சாம்பார் விட முடியாது. மூக்கில் வாசனை கண்டுபிடிக்கலாம், ஆனால் நிறத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. தக்க பிரமாணத்தை வைத்து தான் அறிவு கிடைக்க முடியும். இப்போ பிரமாணம்னா வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், ஒரு அறிவை பெறுகின்ற சரியான முறை. இந்த 5 பிரமாணங்களை சாஸ்திரம் சொல்லிடுது. நிறைய பேர் இந்த 5 பிரமாணம் சொல்லுவாங்க. பிரத்யட்ச பிரமாணம், நேரடியாக புலன்களால் அறிவது. நேரடியாக நீங்களே கான்டாக்ட் பண்ணுறீங்க. இது தண்ணி அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கல, நானே பார்த்து சொன்னேன். அனுமான பிரமாணம்,
அடுப்பங்கரையில் புகை வரும்பொழுதெல்லாம் அங்கே நெருப்பு இருக்கிறத பார்த்துருக்குறேன். நெருப்பு இருக்கிற இடத்துலாம் புகை இருக்கிறத பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் அடுப்பங்கரையில் இல்லை, யாகசாலையில் பார்த்துருக்கலாம். ஏன்னா நம்ம அடுப்பில் எல்லாம் புகை வரதில்லை. அதனால் மலையில் நான் புகையை பார்க்கிறேன், அங்கே நெருப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இது வந்து இன்ஃபரன்ஸ், இது பேர் அனுமானம். இதுவும் சரியான அறிவு பெறும் முறை. ஆனால் இது பிரத்யட்சத்தின் அடிப்படையில் வருது. அர்த்தாபத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ். இதுவல்ல இதுவல்ல இதுவல்ல, இதுவாக தான் இருக்க முடியும். துப்பறிவாளர் கண்டுபிடிக்கிறாரு. குற்றவாளி இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. இவனும் ஒரு சஸ்பென்ஸில், இவனையும் சஸ்பெக்ட் பண்ணுறா, அவரே பண்ணுறாரு. இவனுக்கு அலிபை இருக்குது, இவனுக்கு அலிபை இருக்குது, இவனுக்கு அலிபை இருக்குது, இவனுக்கு தான் இல்லை, அப்புறம் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கல. இது பேர் அர்த்தாபத்தி. இது ஒரு மெத்தட் ஆஃப் நாலேஜ். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லி 5 கொடுத்துட்டோம்னா 4 மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா 5வது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வர முடியும். அது பாரிசேஷன் நியாயம்னு பேர், அல்லது அர்த்தாபத்தின்னு பேர். அர்த்த ஆபத்தி, திஸ் இஸ் ஹவ் இட் டிரைவ்டு. அர்த்த ஆபத்தி, அர்த்தத்தை நான் பெற்றேன். உபமானம், கம்பேரிசன், ஒப்பிட்டு சொல்கிறது, இது போல் இருக்கும் அது போல் இருக்கும். அபாவம், இல்லைங்கிறது. இதெல்லாம் நம்ம விளக்கமாக போக வேண்டாம். இது வந்து பஞ்சப்பிரமாணம்னு பேர். மனிதர்கள் எல்லாமே இந்த பஞ்சப்பிரமாணத்தை பயன்படுத்துகிறோம். மிருகங்கள் கூட அனுமானத்தை பயன்படுத்துது. ஸ்கூட்டர் சத்தம் கேட்டால் நாய் உஷாராயிடுது, எஜமானன் வராருன்னு. அப்போ அதுக்கு கூட இந்த சப்தத்துக்கும் எஜமானுக்கு ஒரு கனெக்ஷனை அது கண்டுபிடிக்குது. எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பிரமாணம் இருக்குது. இந்த 5க்கு மேலே ஒரு பிரமாணம் இருக்குது. அது வாக்கிய பிரமாணம்னு பேர். இப்போ நான் வந்து பயன்படுத்துறது வாக்கிய பிரமாணம். இதன் மூலம் உங்களுக்கு அறிவு வருது. காதால் கேட்டு இல்லை, இது வாக்கிய அர்த்தம். இது பேர் சப்த பிரமாணம்னு பேர். சப்த பிரமாணத்தை நம்ம பிரமாணம்னு எடுத்துக்கணும். சார், நான் நேராக பார்த்தா தான் கண்டுபிடிப்பேன், கடவுளை நான் நேராக பார்த்தா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா, சப்த பிரமாணத்தில் நீ கண்டுபிடிக்கலன்னா இன்னொருத்தர் சொல்கிறத வச்சு நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். என் முன்னாடி கடவுள் வந்து நிற்கட்டும், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ வந்து பிரத்யட்ச பிரமாணத்தை மட்டும் நம்புறவங்க, அவங்க ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க ஒரு மதத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. அவங்கள வந்து பிராகிருதம் அப்படின்னு சொல்கிறார். பொருள் முதல்வாதிகள். அவங்க வந்து புலன்களுக்கு எட்டியது மட்டும்தான் உண்மை, புலன்கள் ஏட்டலாம் அது இல்லை அப்படின்னு முடிவு கட்டுறவங்க. லோகாயவாதிகள் அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு பேர். சார்வாக்குகள்னு பேர். அவங்க பேசினா ரொம்ப சாறு மாதிரி இருக்குமா, வாக்கு, சார் வாக்கு, இனிக்க பேசுவாங்களாம். அவங்க சொல்கிறது பார்த்தோன்னா, கடன் வாங்கியாவது நெய் சாப்பிடு, உலகத்தில் இன்பத்தையெல்லாம் அனுபவி, ஒருவன் ஒரு முறை தான் பிறக்கிறான், இறந்த பிறகு யாரும் இல்லை, சாகும் வரை இன்பத்தோடு வாழணும், இன்பம் பெறுவதற்கு என்ன முறையோ அதெல்லாம் பயன்படுத்து, உடம்பு தான் ஆன்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம் தான், நேரடியாக புலன்கள் தான். அனுமானத்துக்கு கூட போக மாட்டேங்கிறான். அனுமானத்துக்கு போனாலாவது கொஞ்சம் இந்த உடம்புக்கு தவிர ஒரு அறிவு பொருள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சுப்பான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த உடம்புல அறிவு இருக்குதா இல்லையா? உங்கள் உடம்புலேயும் அறிவு இருக்குதா இல்லையா? நீங்கள் யாராவது உங்களை அறிவு இருந்து கேட்டால் எப்படி வரும்னு கோவம் வரும். உண்மையிலே இந்த உடம்புக்கு அறிவு இருக்குதா? உடம்புக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னால், நான் சாப்பிட்ட இட்லிக்கு அறிவு இருக்கணும். ஏன்னா நான் சாப்பிட்ட இட்லியும் தோசையும் தான் இன்றைக்கி உடம்பாக இருக்குது. இந்த உடம்பு வந்து முழுக்க முழுக்க அன்னம், நான் சாப்பிட்டது. அது மண்ணில் இருந்து விளைஞ்ச பொருட்கள், அறிவற்ற பொருட்கள். ஆனால் இங்கே உள்ள அறிவு இருக்கே. அப்போ சரீரம் அறிவு இல்லைல்ல, உடம்பு அறிவு இல்லைல்ல. அப்போ அறிவு பொருள் உள்ளே இருக்குது இல்லையா? அந்த அறிவு பொருளை நான் எப்படி அறிஞ்சேன்? அறிவு பொருளை அறியறதுக்கு எனக்கு பிரமாணம் வேண்டியதில்லை, அறிவே தன்னை அறிஞ்சுக்கும். அறிவு இருக்கிற பொருள் நான் இருக்கிறேன்னு சொல்லும். அறிவற்ற பொருள் நான் இருக்கணும்னு தெரியாது, மற்றவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். அப்போ அறிவு பொருள் தன்னையே அறியக்கூடியது, அது சுய விளக்க முடியாது. செல்ஃப் எஃபல்ஜன்ஸ், செல்ஃப் எவிடென்ட். பட் எவ்ரி திங் இஸ் எவிடென்ட் டு த செல்ஃப். திஸ் இஸ் எவிடென்ட் டு த செல்ஃப். திஸ் இஸ் எவிடென்ட் டு த செல்ஃப். திஸ் இஸ் எவிடென்ட் டு த செல்ஃப். ஐ ஆம் செல்ஃப் எவிடென்ட். எனக்கு நானே அறிவேன். அறிவு பொருள் ஒன்று இருக்குல்ல, அந்த அறிவு பொருள் பொருளா அது வேறையா? அதன் தன்மை என்ன? அதோட லட்சணம் என்ன? யாராவது கண்டுபிடிச்சிங்களா? உங்ககிட்ட இருக்கிற அறிவு பொருள் எதுன்னு சயின்டிஸ்ட்டை கேட்டால் பிரெயினும்பாங்க. பிரெயினுக்கு அறிவு இருக்குதா? அப்போ பிரெயின் எடுத்து வெளியே வச்சா அறிவு இருக்கணும் இல்லை?
ஒருத்தருடைய பிரெயினை எடுத்துகிட்டு இன்னொரு பிரெயின் வச்சு அவன் அறிவு எனக்கு வந்துடும் இல்லை. பிரெயினில் அறிவு இருக்குதுன்னு சொன்னால் பிரெயினும் இட்லி சாம்பார் தானே, பிரெயினுக்குன்னு தனியாக ஒரு பொருள் இருக்குது தானே. நம்ம சாப்பிட்ட முருங்காய் தானே பிரெயின் ஆகுது, நம்ம சாப்பிட்ட எத்தனை பொருள் தானே பிரெயின் ஆகுது. சரி, இந்த பிரெயினுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, கை காலுக்கெல்லாம் அறிவு கிடையாது, பிரெயினுக்கு தான் இருக்குது, நரம்புக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, நரம்பு இல்லாத தாவரங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? ஆமாம் 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 ஆமாங்க. வளரக்கூடியதெல்லாம் அறிவு. அறிவு வளரும். அவருடைய டெஃபினேஷன் கரெக்டாக நம்ம அப்புறம் ஆர்குமெண்ட் பண்ணுவோம். ஒரு அறிவுக்கு என்ன டெஃபினேஷன், எதுக்கு டெஃபினேஷன் வேணும், எதுக்கு பிரமாணம் வேணும்? அறியப்படும் பொருளுக்கு தான் பிரமாணம் வேணும். அறிவுக்கு எதுக்கு பிரமாணம் வேணும்? அது தன்னைத்தானே அறியும். அதுதான் சரியான பிரமாணம். வளர்வது என்று சொன்னால் கிறிஸ்டல் கூட வளருது. நீங்கள் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்து சூப்பர் சேச்சுரேஷன் கொண்டு வாங்க, பாயில் பண்ணி அதில் காப்பர் சல்ஃபேட் போடுங்க, இனிமேல் கரைய முடியாதுன்னு நல்லா வந்து அது சூப்பர் சேச்சுரேஷன். அப்புறம் சடனாக கூல் பண்ணுங்கள். இப்போது சூப்பர் கூலிங் வந்த பிறகு அது கக்கிடும். அப்போ கிறிஸ்டல் க்ரோத் ஆகும். அப்போ கிறிஸ்டல் க்ரோத் ஆச்சுன்னு சொன்னால் அப்போ அது உயிர் இருக்குதுன்னு அர்த்தமா, அறிவு இருக்குதுன்னு அர்த்தமா? அந்த வளர்ச்சி என்பதை நாம் அறிவோடு சேர்ந்து படக்கூடாது. அப்போ க்ரோத்துக்கு நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்கணும். இதுதான் பார்த்தீங்களா, அறிவுங்கிறது பிரமாணத்தை அடிப்படையில் இருக்குது. க்ரோத்துங்கிற வளர்ச்சிங்கிற ஒரு பிரமாணத்தை, விருத்திங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் படித்தவங்ககிட்ட யாரும் பேசவே முடியாது. எல்லாத்தையும் கரைச்சி உரிச்சு வச்சுருக்குறோம். நீங்களும் அதுக்கு தயாராகுங்க. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, பயன்படுத்திக்கங்க. அறிவு பொருளை இன்னொரு அறிவுமா அதை பற்றி நம்ம அப்புறம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா மணி போயிட்டே இருக்குது, 5:30 ஆகி போச்சு. இந்த ஞான சாதனம், ஞான பொக்கிஷத்தை சொன்ன இல்லையா, இந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன மெத்தடாலஜி அப்படின்னா குரு தான் வேணும். ஏன்னா இது வாக்கியத்தில் இருக்கிற நாலேஜ். வேதம் வாக்கியமாக இருக்குது, சூத்திரங்கள் வாக்கியத்தில் இருக்குது, பகவத்கீதை வாக்கியங்களாக இருக்குது. வாக்கியத்தின் மூலம் தான் நமக்கு பெரிய நாலேஜே நமக்கு கிடைக்குது. மற்ற மிருகங்கள் எல்லாம் இந்திரியங்களை வச்சு, சென்சார்கனை வச்சு தான் அறிவை பெறுது. ஆனால் மனிதன் சென்சார்கனை தாண்டி வாக்கிய ரூபமாக நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு, கைனாய்டு, மெடிசின், அஸ்ட்ரானமி, ஆந்த்ரோபாலஜி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக், உங்களுக்கெல்லாம் எப்படி கிடைச்சிதுங்க அறிவு? வாக்கியத்துலேருந்து தானே கிடைச்சிது. வேர்ட்ஸ் தானே உங்களுக்கு மீனிங் கொடுத்தது. யூ ஆர் கெய்னிங் நாலேஜ் த்ரூ வேர்ட்ஸ் ஒன்லி. வாக்கிய ஞானம் அது சப்த ஞானம்னு பேர். சப்தத்தை ஞானகரணம், அதை ஞானம் தருகின்ற ஒரு சாதனம்னு ஏற்றுக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னா வேதமும் நமக்கு முக்கியமான ஞான சாதனம். நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சார், சான்ஸ்கிரிட்டு அது வந்து ஆரியர்கள் எழுதியது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்காது. உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா நீங்கள் அது தான் படித்தாகணும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, தமிழில் தான் நான் எழுதிட்டேனே, அந்த பிரச்சனையும் இல்லை. வாக்கியமாக தான் இருக்குது தமிழ் எழுதினாலும். இப்போ வாக்கியம் எழுதினவர் குரு தானே. இப்போ குரு வாக்கியத்தை பயன்படுத்தி ஞானத்தை தருகிறார். உபனிஷத்திலேயோ பகவத்கீதையிலேயோ சூத்திரத்திலேயோ இருக்கக்கூடியதை குருவால் தான் உங்களுக்கு வாக்கிய ரூபமாக உங்களுக்கு உபதேசம் செய்ய முடியும். அப்போ குரு இல்லாமல் இந்த சாஸ்திரம் கிடைக்கவே கிடைக்காது. நான் புக் எழுதி வச்சிருக்கிறேன், நீங்கள் புக்கை படிங்க, ஞானியாக முடியாது. எனக்கு ஒரு குரு இருக்கிறார். குரு இல்லாமல் ஒரு குரு இருந்தானா குருவே கிடையாது. நாளைக்கு நீங்கள் குரு, என்னுடைய சீடன் நீங்கள் எங்கிட்ட தெரிஞ்ச பிறகு என்னுடைய சங்கிலி உங்களோட தொடரும். நீங்கள் குரு. சம்பிரதாயத்தை மீறாமல் சொல்லித்தரணும். இந்த சம்பிரதாயம் மூலம் தான் இந்த ஞானம் போயிட்டே இருக்கும். தனிப்பட்ட முறையில் யுக்தியை உள்ளே புகுத்தக்கூடாது. இந்த சப்த பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட் அதாவது வேதம் பேஸ்டாக சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இருந்த பிராந்தியத்தில் நம்ம கொங்கு மண்டலத்தினுடைய தமிழ் களஞ்சியம், இங்கே இருக்கக்கூடிய ஆதீனங்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள், இதில் நீங்கள் எதுவும் மேற்கோள் காட்டுறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதெல்லாம் முடியாது. என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அதில் திருமந்திரத்திலும் திருக்குறள் இருந்தும் இதே வேதாந்த சேனலை தமிழ் மூலம் தான் கொடுக்குறேன். அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை, தாராளமாக இருக்குது. தமிழில் தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் திருமந்திரத்தையும் கூட குரு தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் படித்து புரிஞ்சிக்க முடியாது.
முடியாது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைந்தது பார்முதற் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். இது எப்படி உங்களுக்கு புரியும்? இது அப்படியே உபநிஷத்தில் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. திருமந்திரம் அதையே தான் எப்படி எழுதுது. உங்களுக்கு புரியுதா? குரு தான் வேணும். ஏன் குருக்கு இப்படி தெரிஞ்சதுன்னா, அவருக்கு ஒரு குருக்கள் சொல்லி கொடுத்தார். அதனால் வியாசர் பரம்பரையிலேருந்து இது வருது. இது சங்கரன் மரபில் வருது. இப்போ நீங்கள்லாம் என்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சங்கரன் மரபில் வந்துடுவீங்க. இது எல்லாம் வானத்துலேருந்து குருவெல்லாம் கீழே குதிக்கலை. உங்களை மாதிரி இருந்த ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன். என்னால் முடியும்னா உங்களால் எப்படி? அதா என்னை விட நீங்கள் புத்திசாலிங்க. எங்களோட தீவிரமாக புத்தகத்தில் ஆர்வம் உடையவங்க. நானாவது பொழுதுபோக்கு படித்தேன். நீங்கள் இதுவே தொழிலாக வச்சுருக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள்லாம் தான் கற்றுக்க முடியும். இப்போ பிரமாணம் என்பது என்ன? பிரமாணத்துக்கு ஒரு லட்சணம் இருக்குது. அபாதிதம், அனதிகதம், பலபோதகத்துவம் அப்படின்லாம் சொல்லுது. ஒரு பிரமாணத்தை பிரமாணம்னு சொல்லணும். பிராமான்ய தகுதி இருக்குது. வேதத்துக்கு அறிவை தரும் தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா தகுதி இருக்குது. அப்போ எப்படி பிரமாணத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டோம்னா, அது புதிய அறிவை தந்தாதான் அது பிரமாணம். இன்னொரு பிரமாணம் தருவதை இது தந்ததுன்னா அது பிரமாணம் இல்லை. கண் என்கின்ற பிரமாணம் தருவதை காது தந்ததுன்னா நீங்கள் எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க? கொடுக்க முடியாது. அப்போ அபூர்வதா. ஒரு பிரமாணத்திற்கென்று தனியாக ஒரு தகவல் இருக்கிறது. அதை அதன் மூலம் தான் பெற முடியும். இப்போ வேதம் தனி பிரமாணம், ஸ்வத பிரமாணம், தனக்குத்தானே பிரமாணமாக இருப்பது என்றால் அதில் கிடைக்கின்ற தகவலை நீங்கள் வேற எங்கேயும் கிடைக்காது. அது பேர் அபூர்வதா. அபூர்வம்னா நாட் அவைலபிள் எல்ஸ்வேர், எக்ஸ்க்ளூசிவ்லி ஹியர் அப்படின்னு அர்த்தம். எப்படி கண் நிறத்துக்கு அபூர்வதா, வேற யாரும் கொடுக்க முடியாது. காதுக்கு சப்தம் தான் அபூர்வதா. வேதத்துக்கு பிரம்மம் தான் தகவல். அதில் தான் சொல்ல முடியும். வேதத்தை பிரம்மத்தை கண்டுபிடிக்கவோ கடவுளை கண்டுபிடிக்கவோ வேதத்தை தவிர நூலே கிடையாதுங்க. நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் எத்தனையோ வேத நூல்களை சொல்லலாம். பைபிள் சொல்லலாம், குரான் சொல்லலாம், அல்லது ஜரதுந்துவந்தா எதை வேணால் சொல்லலாம். ஆனால் வேதம் தான் கடவுளினுடைய லட்சணத்தை சொல்கிறது. கடவுள் லட்சணத்தையும் கண்டுபிடிக்கின்ற முறையும் கடவுளாக ஆகின்றதையும் கடவுளை காட்டி கொடுக்கல, நீ தான் கடவுள்னு சொல்லுது. அதுதான் இதுங்க இருக்கிற பெரிய உண்மை. தத்துவமசி. பிரமாணத்துக்கு முதல் தகுதி அது அபூர்வதாக இருக்கணும். வேறு எதுவும் சொல்லாதது சொல்லணும். அனதிகதமாக இருக்கணும். இன்னொன்று சொல்லது இது திரும்பி சொல்லக்கூடாது. புதியதாவது சொல்லணும், இன்னொன்று சொல்வதை சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே வேறு எங்கேயும் இல்லை. எனவே அது சொன்னதை சொல்லுகின்ற குற்றத்தில் இல்லை, அனதிகதம் அல்ல, அது அபூர்வதா. சரி, இது வரைக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன். சரி, அப்படி தான் இந்த ஞான பொக்கிஷங்கிறீங்களே அது என்ன அப்படின்னு எனக்கு இன்னொரு 10 நிமிஷம் தரீங்களா? டைம். உங்களை எல்லாம் ஞானியாக்கி அனுப்பிச்சிடுறேன். ஞானத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விவேகம், பகுத்தறிவு, பகுத்தாய்வு, அது பேர் விவேகம்னு பேர். உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம், பகுத்தாய்வுங்கிறோம். என்னன்னு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரிமினேஷன், இதுதான் நான் பேச போகிறது. இப்போ 10 நிமிஷம் தான் பேச போகிறேன். இதை சமஸ்கிருதத்தில் திருஷ்யம் அப்படின்றோம். திருஷ்யம்னா கேரளாவில் மலையாளத்தில் சொல்லுவாங்க பார்க்கிற பொருள் அப்படின்னு. இது திருஷ்யம். நான் யார்? அறிபவன், திருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த 2ல் போட்டுடலாம் இல்லையா? அறிவு பொருள், அறியப்படும் பொருள், இது தானே இருக்குது. சேதனம், அச்சேதனம், இது 2 தானே இருக்குது. நீங்கள் எத்தனை வேணால் பிரித்து போடலாம், கடைசியில் இங்கே தான் வரும். அறிவும் பொருள், அறியப்படும் பொருள், திருக்கு, திருஷ்யம். நான் கேட்கிறேன், தம்பி தேவதத்தா, நீ திருக்கா திருஷ்யமா அப்படின்னு கேட்குறேன். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் திருஷ்யமாக இருக்கலாம், ஆனால் நான் திருக்கு.
நான் அறிபவன், அறிவுடையவன் அப்படின்னு கேட்குறேன். சரி, இந்த உடம்பை காட்டுறியே, இதில் எது திருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா நிறைய பொருள் இருக்குது, கண் இருக்குது, காது, கை இருக்குது, இதில் எது அறிகிறது உன்னிடம் அப்படின்னு. சார், கண்ணு தான் அறியுது சார், கண் தான் திருக்கு, மீதி எல்லாம் திருஷ்யம் அப்படிங்கிறான். அப்படியா சொல்கிறேன்? இந்த டெஃபினேஷன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருக்கு எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும், திருஷ்யம் பலவாக இருக்கும். இதில் சந்தேகம் இருக்குதா? கண் ஒன்று தான், காட்சிகள் 1000, எத்தனை வேணால் நீங்கள் பார்க்கலாம். காட்சிகள் எல்லாம் திருஷ்யம், கண் ஒன்று தான், ஒரே கண் பல காட்சிகளை காணும். பச்சையை பார்க்கறதுக்கு ஒரு கண், செவப்பை பார்க்கறதுக்கு ஒன்று, தூரத்தில் இருக்கிறத பார்க்கறது ஒன்று, கிட்ட இருக்கிறது பார்க்கறது ஒன்று, மேலே இருக்கிறது இல்லை, எல்லாவற்றும் ஒரு கண். இப்போ திருக்கு எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும், திருஷ்யம் அநேகமாக இருக்கும். இன்னொன்று, திருக்கு எப்பொழுதும் அறிவுடையதாக இருக்கும், திருஷ்யம் எப்பொழுதும் அறிவற்றதாக இருக்கும். கட்டாயம் இல்லையா? இந்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வாங்க, இதுதான் விவேகம், பகுத்தாய்வுன்னு பேர், அனலிட்டிக்கல் மெத்தட். கண்ணு நீ திருக்குன்னு சொன்னல, காதும் கூட உனக்கு திருக்கு தானே? ஆமாம் சார், காது எல்லாத்தையும் பல சப்தங்களை கேட்குது, ஆனால் காது ஒன்று தான். மூக்கு பல வாசனைகளே இருக்குது, மல்லிப்பூ வாசனை, ரோஜாப்பூ வாசனை, பெருங்காய வாசனை, ஆனால் ஒன்று தான். நாக்கு எத்தனையோ சுவையாக இருக்குது, ஆனால் ஒன்று தான். இப்போ திருக்கு ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டியா தம்பி தேவதத்தா? கண் உனக்கு திருக்குங்கிறிய, நான் சொல்கிறது திருஷ்யங்கிற. ஷாக்கிங்காக இருக்கா? ஏன்னா உன் கண்ணை நீ பார்க்குற, உன் கண்ணை உள்ளேருந்து ஒருத்தன் பார்க்குறான். சார், முன்ன மாதிரி கண்ணு தெரியல சார், கண்ணாடி போடணும் போல் இருக்குதுன்னு. நீ எதை பார்த்த? உன் கண்ணை பார்த்தியா இல்லையா? அப்புறம் சொல்கிறான், சார் காது முன்ன மாதிரி கேட்கல, இப்போ நல்லா கேட்குது சார்ங்கிறான். அப்போ நீ காதை பார்த்தல, இப்போ காது பார்க்கப்படும் பொருள் ஆயிடுச்சு இல்லை? உன்னை பொறுத்த வரைக்கும் கண் இப்பொழுது திருஷ்யம், காது திருஷ்யம். நாக்கு டேஸ்ட்டே இல்லை சார், கொரோனா அடிச்ச பிறகு அப்புறம் நாக்கில் ஒன்றுமே தெரியல அப்படின்றேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார்ன்றேன். அப்போ நாக்கு உனக்கு தெரியறதுனால நாக்கு திருஷ்யம். அப்போ உள்ள திருக்கு யார்? மனம். மனம்தான் திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓ குட் பாய், பகுத்தாய்ந்துட்டேன். இல்லையே, மனத்தை நான் திருஷ்யங்கிறேன், நீ என்ன சொல்கிற? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உன் மனசு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆமாம் சார், குழந்தையில் இருந்த மனசு இப்போ இல்லையே, நேற்று இருந்த மனசு இன்றைக்கி இல்லையே. நான் கவலையராக இருக்கிற மனசில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். நான் டிப்ரெஸ்டாக இருந்தேன், இப்போ ஆங்ஸைட்டியில் இருந்தேன், இப்போ சாந்தமாக இருக்கிறேன். அப்போ மனசு உனக்கு தெரியுது, மனசை உள்ளேருந்து பார்த்தவன் யார்? மனசு திருஷ்யம். அப்போ மனசுக்கும் திருக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த திருக்குக்கு திருக்கு இருக்குமா? அப்போ அகங்காரம் தான் திருக்கு. உள்ளுக்குள்ளே நான் என்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல உங்களுக்கு, அதுதானே எல்லாத்தையும் பார்த்தது. நான் தானே உள்ளே இருந்துக்கிட்டு, இப்போ நான் தான் திருக்கு. அப்போ நான் கேட்குறேன். நானுக்கு நம்ம தமிழில் நானுங்கிறோம், சமஸ்கிருதத்தில் அகங்காரம்னு பேர். அகம்னா நான். இந்த நான் என்னென்ன பண்ணுதுன்னா 3 வேலை பண்ணுது. ஒரு வேலை ஞான விவகாரம், 2வது கர்ம விவகாரம், 3வது போக விவகாரம். இது தான் எல்லா நான்களும் செய்யுது. இந்த உலகத்தில் இருக்க எத்தனை நான் இருக்குதோ அத்தனை இந்த 3 விவகாரம் பண்ணும். விவகாரம்னா டிரான்சாக்ஷன், காக்னிட்டிவ் டிரான்சாக்ஷன். அதை தான் ஞான விவகாரம். எதையாவது திறந்து பார்க்கணும், ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கணும், பார்சல் திறந்து பார்க்கணும், ஜன்னல் திறந்து பார்க்கணும், எதையாவது பார்த்துக்கிட்டே. இந்த நானுங்கிறது இந்த விவகாரத்தில் எப்பவுமே இருக்கும். அல்லது கர்ம விவகாரம், எதையாவது தொடச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது தோண்டிக்கிட்டு இருக்கோம், துணி துவைக்கும், சமைக்கும், கர்ம விவகாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா கூட சொரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது இங்கேக்கும் அங்கே போகும், நடக்கும், படுக்கும், எழுந்துக்கும், உட்காந்துக்கும். இன்னொரு விவகாரம் போக விவகாரம், எதையாவது அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். நாக்கில் போட்டு சாப்பிடும், காதில் போட்டு பாட்டு கேட்கும். இந்த 3 விவகாரம் தானே நான் செய்யுது. இந்த விவகாரம் செய்கின்ற நான், அதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். அகம் காரக. ஏன்? இந்த விவகாரம் பண்ணுறதுனால காரக, நான் விவகாரம் செய்வதனால நான் காரக. காரகன்னு என்ன சார்? ஒரு வேலை செய்தால் அது பேர் காரகன்னு பேர்.
டிரான்சாக்ஷன் பண்ணால் காரகன்னு பேர். சமஸ்கிருதத்தில் காரகன்னா டிரான்சாக்ஷன். பால் வித்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறவனு என்ன சொல்லுவோம்? பால்காரன், காவல்காரன், போலீஸ்காரன், எல்லாம் காரன் தான். ஒரு விவகாரத்தில் இருக்கணும் காரங்கிறோம். அப்போ நானுங்கிறது எப்போவுமே விவகாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கனால இந்த நானுக்கு என்ன பேர்? அகம் காரக. இந்த காரகை நீக்கிடுங்க, அகம் மட்டும் இருக்கும். அந்த அகத்துடைய லட்சணம் என்ன? நீங்கள் எல்லாத்தையும் கண்ணால் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, கையால் செய்தீங்க, வாயால் பேசுனீங்க, இதெல்லாம் நிறுத்திடுங்க. வி ஸ்டாப் ஆல் யுவர் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் இருப்பீங்கல்ல, நான் மாத்திரமாக இருப்பீங்க இல்லையா? அந்த நான் மாத்திரமானது எது? அறிவு பொருள். அது சேதன வஸ்து, அது கான்ஷியஸ்னஸ்ங்கிறோம், அதை சைதன்யம்னு சொல்கிறோம். சித் சக்தி. சித் என்றால் அறிவு. அறிவு மாத்திரமாக இருக்குது. கண் மூலம் வருது விஷய அறிவு. கண்ணு சில விஷயங்கள் அறியுது, காது. விஷய அறிவு செய்வது யாரு? அகங்காரம். விஷயங்களெல்லாம் விட்டுச்சுன்னா யாரு? அகம் மாத்திரம். அது பேர் ஆத்மா. எத்தனை ஆத்மா இருக்குது? அகங்காரம் அத்தனை இருக்குது. அகங்காரம் உடம்புக்கு உடம்பு இருக்குது. ஏன்னா அது கண், மூக்கு, காது, உடம்பு மாறுறதுனால அகங்காரம் மாறுது. ஒருத்தரே டாக்டருங்கிறாரு, ஒருத்தரே என்ஜினியருங்கிறாரு, ஒருத்தர் ஆடிட்டருங்கிறாரு. எல்லாம் உடம்பு வச்சு, காரகத்தை வச்சு, டிரான்சாக்ஷன் வச்சுட்டு, டிரான்சாக்ஷனை நீக்கிடுங்க. டாக்டரையும் கொண்டு வாங்க, லாயரையும் கொண்டு வாங்க, படிக்காத சாமானியன் கொண்டு வாங்க. அவங்க டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்கட்டும், அவங்க ஆத்மா மாத்திரமாக இருப்பாங்க. How will you distinguish ஆத்மா? அகங்காரம் யூ கேன் டிஸ்டிங்விஷ். அகங்காரமும் திருஷ்யம். ஏன்? உங்கள் அகங்காரத்தை உங்களுக்கு தெரியுதில்ல. வீட்டில் போனால் எலி, வெளியே வந்தால் புலி. அது வெளியே தான் சார் புலி, வீட்டில் போய் பாருங்கள். அந்த அகங்காரம் அங்கே எப்படி இருக்குதுன்னு பாரு. அப்போ அவருக்கே தெரியுது நாம் சில இடத்துல அடங்கி இருக்கிறோம், சில இடத்துல சும்மா குதிக்கிறோம். அகங்காரம் இந்த காரகத்தில் செய்யறத உனக்கு தெரியுதில்ல. நான் அறிந்தேன், நான் செய்தேன், நான் அனுபவித்தேன்னு சொல்வதனால காரகன்கிறவ அகங்காரம். அது உடம்புக்கு உடம்பு வேற. எத்தனை சரீரம் இருக்குதோ, எத்தனை மண்புழுக்கள், எத்தனை பட்டுப்பூச்சிகள், எத்தனை சிலந்திகள், எத்தனை மனிதர்கள், தேவர்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனைக்குள்ளே இருக்கின்ற நான் அகங்காரம். அதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எடுத்துடுங்க. டிவாய்ட் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ். வாட் எக்ஸிஸ்ட்? அகம் மாத்திரம், ஆத்மா மாத்திரம். கேன் யூ டிஸ்டிங்விஷ்? கேன் யூ டிஸ்டிங்விஷ் ஒன் அகம் ஃப்ரம் அனதர் அகம்? அப்போ ஒரு அகம் தானே இருக்க முடியும். ஆத்மா ஏகம், ஏகமேவ அத்விதீயம். அது இரண்டற்றதாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ நான் கடவுள் இருக்கிறாருன்னா அவர் ஜடமாக திருஷ்யமாக இருப்பாரா, திருக்கா இருப்பாரா? திருக்காக தான் இருக்க முடியும். அப்போ திருக்கு எப்படிப்பட்டது? சைதன்யம் மாத்திரமானது. உங்ககிட்ட திருக்கு எது? உங்கள் திருக்கு எது? கடவுளுடைய திருக்கு எது? ஒன்று சைதன்யம், அது பேர் பிரம்மம். அது அத்விதீயம், இரண்டற்றது. நோ டூ, தெர் இஸ் நோ செகண்ட். இது தாங்க ஞானம். அப்போது தேவதத்தனை கூப்பிட்டு, இப்போது உன்னிடம் இருக்கின்ற அந்த திருக்கு எது தெரியுமா? சைதன்யம் மாத்திரம். அதுக்கு லட்சணம் என்ன சொல்லட்டுமா? அது பிறக்காதது. பிறக்குமா? அறிவு பிறக்குமா? நீங்களுடைய விஷய அறிவு பிறக்கும். இன்றைக்கு புதுசாக சொல்லி கொடுத்தாலும் விஷயம் பிறந்திருக்குது. ஆனால் இந்த விஷய அறிவை பெற்ற அறிவு இருக்குதே, அந்த அறிவு பிறந்ததா? பிறவாதது. அது அழியுமா? ஒருவேளை சார் என் அறிவு வந்ததை நான் பார்த்தேன்னு சொன்னால், வர்றதுக்கு முன்னாடி நீ இருக்கணும் இல்லை பார்க்கறதுக்கு. அப்போ அறிவு வருவதும் போவதும் இல்லை, அது அழிவதும் இல்லை, அது மாறுவதும் இல்லை. அகங்காரம் மாறுது, அகங்காரம் வருது போகுது. அகங்காரத்தையும் ஆத்மாவையும் விவேகத்தினால் அறிந்து கொள்ளுகிறது தான் அந்த ஞானம். இன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு, நீங்கள்லாம் புத்திசாலிங்கிறதுனாலையும் பண்டிதர்கள்ங்கிறாலையும் மெத்த படித்தவங்கிறதுனாலையும் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உடனடியாகவே நீங்கள் ஆத்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் எது அறைகோவில் விடுதோ அது அகங்காரம், அதே தான் ஆத்மா. நீங்களே விவகாரத்தை விட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் பிரம்மம். தத் என்றால் அந்த பிரம்மம், தொம் என்றால் இந்த ஆத்மா, அசி ஒன்றே. தத்
துவமசி. இது தான் உபனிஷத்தினுடைய மைய கருத்து. இதை எப்படி டீச் பண்ணுறங்கிறதுல நான் ஒரு ஷார்ட் மெத்தடாலஜி நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். இன்னும் நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அந்த பிரக்கிரியாரெல்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது காரண காரியவாதம், அன்வய வித்திரேகவாதம், அவஸ்தாத்திரயவாதம், சரீரத்திரயவாதம், பஞ்சகோஷவாதம் அப்படின்னு பலவிதமான மெத்தடாலஜியை பயன்படுத்தி இந்த உண்மையை ஒருவன் அறிய செய்கிறான். சரி, நான் ஏற்கனவே என் பேர் தேவதத்தன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை கடவுள்னு வேறு பேர் வச்சிட்டீங்க. இப்போ 2 பேரில் நான் அலையணுமா? நான் யார்? இப்போ அவன் தேவதத்தன் தான். அகங்காரத்தில் இருக்கும் வரை அவன் தேவதத்தன் தான். அகங்காரம் இல்லாத போது எல்லாருமே கடவுள் தான். கடவுளாக ஆக வேண்டியதில்லை, கடவுளை பார்க்க வேண்டியதில்லை. நீ தான் கடவுள். நீ எதுக்கு உன்னை பார்க்குறதுக்கு நீ கவலைப்படுற? நீ எதுக்கு அங்கங்களாக போகணும்? எங்கும் இருக்கின்றது ஆத்மா, அது எல்லாவற்றுக்கும் பொதுவானது. அந்த ஆத்மாவை நீ எங்கே தேடி கண்டுபிடிப்ப? உள்ள ஆழ்ந்த தியானத்தில் கண்டுபிடினா அதுவும் தேவையில்லையே. எது நான் என்று உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குதோ அதுதான் ஆத்மா. எப்பொழுது ஞான கர்ம போக விவகாரங்களை விட்டுதோ அப்போ அது கடவுள் தான். கடவுள் மனிதனாக இருப்பதுக்கு காரணம் என்ன? அவன் விவகாரத்தில் இறங்குறார். அவருடைய விவகாரம் என்னன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம். இந்த பிரபஞ்சத்தை படைப்பது, காத்தல், அழித்தல். அப்போ நான் ஒரு பிரம்மம், அவர் ஒரு பிரம்மமா? இல்லை. நீ எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்குற? சரீரத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்டில் உடம்புலே நீ பார்த்தினா அந்த ஆத்மா ஜீவாத்மான்னு பேரிடு. ஆனால் சரீரத்தையெல்லாம் விட்டுட்டு, ஜகத்தையெல்லாம் விட்டுட்டு நான் தான் சிருஷ்டிக்கத்தான்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை? நான் கட்டெரும்பை பார்த்து சொல்ல நீ பிரம்மம்னு. எஸ் சார், ஐ அக்ரி வித் யூ. அது சொல்லும் விவேகம் இருந்ததுன்னா. நீங்கள் சொல்லுங்கள், ஆத்மவித் தரதி சோகம் அப்படின்னு சொன்னேன். ஆத்மாவை அறிபவன் அனைத்து கவலையும் விடுகிறான். அது எப்படி சார் விடுவான்? அவன் கவலைக்கு எதுக்கு என்ன காரணம்? விவகாரம் தானே கவலையே. ஞான விவகாரம் தானே கவலைகள். வேண்டாததை தெரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இது எதுக்கு நான் தெரிஞ்சு தொலைச்சேன்? இதை ஏன் செய்து தொலைச்சேன்? கர்ம விவகாரம். இதை ஏன் அனுபவித்து தொலைச்சேன்? எல்லாரும் கஷ்டப்படுறது என்னால? விவகாரத்தினால தானே. யுவர் டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன் இன்னொருத்தர் வேணுமே, இன்னொருத்தங்கிட்ட தான் இன்னொரு அகங்காரம் வேணுமே. அப்போ அகங்காரங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது தானே துன்பங்கள் வருது. மருமகளுக்கும் மாமியாருக்கும் போயாத சண்டை. அவங்க சமையல் ரூமுக்கு போட்டி போடுறாங்க, விவகாரத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு பையனை பெற்றிருக்கிறா, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பையனை அவ அனுபவிக்கிறா. அப்போ எனக்கு போக விவகாரத்தில் இவளுக்கு போட்டியாக வந்துட்டா. கர்ம விவகாரம், இவனை தலை குளிச்சு வச்சுவேன், நான் துணி துவட்டி விட்டவன், இவன் செய்கிறான். கர்ம விவகாரத்தில் போட்டி ஆயிட்டா. ஞான விவகாரத்தில் அவன் என்ன சொல்கிறான்னு எங்கிட்ட ஒன்றுமே சொல்கிறதில்ல, பொண்டாட்டிக்கிட்ட தான் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு. ஞான விவகாரத்தில் எல்லா விவகாரங்களும், ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் லீட்ஸ் டு ஒரீஸ். நீங்கள் டிரான்சாக்ஷனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய அகங்காரமா அல்ல நான் டிரான்சாக்ஷனல் சைதன்யமா? கடவுளா? கடவுளாகிறது எவ்வளோ தூரங்க? டிரான்சாக்ஷனை விடுறது தானே. டிரான்சாக்ஷன் எப்படி சார் விட முடியும்? நீங்கள் விட வேண்டியதில்லை, அதை வேற மாற்றுங்க. பிரம்மமாக நீங்கள் இருக்கும் பொழுது என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க? அகங்காரமாக இருக்கும்போது தான் டிரான்சாக்ஷன் இப்படி இருக்குது. பிரம்மமாக நீங்கள் இருந்து, கடவுளாக இருந்து, அழியாதவன், மாறாதவன், ஆனந்த சுரூபம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் தான் செய்து பார்க்கணும். இதை அறிவிஞ்சவன் தான் ஜீவன் முக்தன்னு சொல்கிறோம். வாழும் பொழுதே அனைத்து டிரான்சாக்ஷனும் விட்டவன். பகவத்கீதை சொல்கிறார், சர்வ தர்மான் பரிதீச்சிய மாம் ஏவம் சரணம் பிரஜ. நீ ஆத்மாவை அடைந்து ஆத்மாவிலே இருந்து கொள்ளடா. ஆத்மனே ஆத்மன சந்துஷ்டக. எல்லா விவகாரங்களையும் விடு. சர்வ தர்மான் பரிதீஜ்ய. 18வது அத்தியாயத்தில் 69வது ஸ்லோகத்தில் இப்படி சொல்கிறார். பகவத்கீதை மாதிரி அற்புதமான ஞான சாதனம் உலகத்தில் கிடையாது. வேதத்தை கஷ்டமாக இருக்கலாம், பிரம்மசூத்திரம் கஷ்டமாக இருக்கலாம், பகவதி படு சுலபம். நல்ல ஆசிரியன் கிடைச்சிட்டாக்கா ஞானம் வெகு சுலபம், விடுதலை வெகு சுலபம். அனைத்து டிரான்சாக்ஷன்லேருந்து விடுதலை தான். அப்புறம் ஒன்றுமே செய்ய வேண்டாமா சார் அப்படின்னு? தாராளமாக செய்யலாம். பிரம்மமாக வாழ்ந்து கொண்டு என்ன டிரான்சாக்ஷன் வேணும்னா பண்ணுங்கள். சங்கரர் பண்ணலையா? எத்தனை புக் எழுதினார்? வியாசர் பண்ணலையா? வித்யாரண்யர் பண்ணலையா? என்னோட குருநாதர் தயானந்த சரஸ்வதி பண்ணலையா? அவங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்?
பரவித்யாவில் துன்பம் தராததை செய்துட்ருக்காங்க, பற்று இல்லாமல் செய்துட்டு இருந்தாங்க. நிறைய விஷயம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. இது தாங்க பாரத நாட்டு பாரதி, ஞானத்தில் திளைக்கின்ற பூமியில் பிறந்த மக்களே. நீங்கள் எத்தனையோ ஞானத்தை நீங்கள் கடிச்சிருப்பீங்க இந்த வாரம் முழுக்க, ஆனால் நான் கொடுத்ததான் பரவித்யா. இதற்கு மேல் அறிவதற்கு ஒன்றுமே இல்லை. பிரம்மத்தை அறிந்தவன் வேற எதை அறிஞ்சுக்கணும்? அது சர்வ காரணம். காரணத்தை அறிந்தால் காரியெல்லாம் அறிந்தது போல தானே. தங்கத்தை அறிந்தால் நகையெல்லாம் அறிஞ்சிட்டோம், மண்ணை அறிந்தால் பானையெல்லாம் அறிஞ்சிட்டோம், பருத்தி அறிந்தால் துணியெல்லாம் அறிஞ்சிட்டோம். காரணத்தை அறிந்தால் காரியம் அறிந்த ஜகத் காரணத்தை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் சர்வஜனாயிடுறான். சொல்லுங்க சார். எல்லாமே ரொம்ப ஞானமாக தத்துவார்த்தம் எல்லாம் சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாம் நாங்கள் இங்க போன்றவங்களுக்குள்ள இந்த எக்ஸ்போசர் நீங்கள் கிடைக்கல. நாங்கள் தயானந்த சரஸ்வதி மாதிரி குருவின் சரணாகதி அடையில. நாங்கள் கோயிலுக்கு போறவங்க செலஸ்டியல்ஸ் நம்பர், தேவதைகளை நம்புறோம். அப்போ நாங்கள் இந்த மாதிரியான அதுல இருந்து நம்ம அது விட்டுறோமா இல்லை அதை எப்படி? பகவான் சொல்றாரு, ஞானிகள் இந்த ஞானத்தை பெறாத மக்களை குழப்பக்கூடாது, அவங்க இஷ்டம் போல வாழ விடணும் அப்படிங்கிறார். கோயில் போங்க, தேவதை கும்பிடுங்க. நானும் கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிடுறேன், நெத்தி கட்டுக்கிறேன், பூஜை பண்ணுறேன். ஏன்? நான் பிரம்மம் இரண்டற்றவன் தெரியும். பிரம்மத்துக்கு சாப்பாடு வேண்டாம் இல்லையா? நான் 3 வேளை சாப்பிட்றேனே. அப்போ ஞானிகள் எல்லாம் ஆத்மாவை தெரிந்து கொண்ட பிறகு அவங்க ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, கோயில் போக வேண்டியது இல்லையா? சாப்பிட்றது பண்ணுறோம், குளிக்கிறது பண்ணுறோம், பல் தேய்க்கிறோம், சுகமாக காரில் வரோம். அப்புறம் கோயில் மட்டும் போகக்கூடாதானே? அதுவும் வேணும். துவைதமாகத்தான் வாழணும். ஏன்னா அறிபவன் அறியப்படும் பொருள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னுடைய ஞானத்தில் ரெண்டும் ஒன்றுன்னு இருக்குது. ஒன்றென்று தெரிந்து கொண்டு இரண்டாக வாழ்கிறேன். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? அது தாராளமாக இருக்கலாம்ல. ஒன்றென்று தெரிந்து கொள், இரண்டாக வாழ். ஒன்றை தெரிந்து கொள்ளாமல் இரண்டாக வாழ்ந்தால் பிரச்சனை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. ஒரு பாட்டு இருக்கிறேன், ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. அப்போ ஒன்றென்று அறிந்து கொள், இரண்டாக வாழ்ந்து கொள். இந்த சரீரம் போகிற வரைக்கும் ரெண்டாயிருங்க. ஆனால் எப்படிப்பட்ட அறிவு? நான் ஒன்றே, எல்லா உடம்புலையும் நான் தான் இருக்கிறேன். அந்த உடம்புலேருந்து அறிபவன் நான், இந்த உடம்புலேருந்து அறிபவன் நான், இந்த சூரியனில் நான் இருக்கிறேன், இந்த ஆகாயத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்து கொண்டு நம்ம அன்றாட வாழ்க்கை வாழலாம். அப்போ டிரான்சாக்ஷன் இருக்க தான் செய்யும். பிராரப்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த சரீரத்துக்கு ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே நான் உடம்பு எடுத்துட்டேன். இந்த உடம்பு தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இருந்து தான் ஆகும். அப்போ பிரம்மஞானம் வந்தவங்கெல்லாம் உடம்பு விழுந்து போயிடும்னா இங்கே டீச்சரே இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஞானம் வந்துட்ட பிறகு உடம்பு போயிடும். அப்போ கிளாஸ் எல்லாம் காலி ஆகிடும். டக் டக்குன்னு ஒவ்வொருத்தன் காண போயிடுவான். இப்போ வாத்தியார் மட்டும் இருக்கிறாருன்னா அவர் இப்போ ஞானி இல்லைன்னு அர்த்தம். ஞானி தன்னை பிரம்மம் என்று அறிந்த பிறகும் இரண்டாகத்தான் வாழ்வான். வாழ்ந்து தான் ஆகணும். அது இரண்டாவது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதெல்லாம் நான் போகலை. நான் திருஷ்ய விவேகத்தின் மூலம் குறிப்பாக ஆத்மாவை தான் காட்டி கொடுத்தேன். நீங்கள் பிரம்மமாக இருப்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதுங்கிறது நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது. அதுக்கெல்லாம் இப்போ நம்ம வேற, இது ஒரு சின்ன சாம்பிள் தான். என்னை பற்றி நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிருந்தீங்க. தயானந்த சரஸ்வதி இல்லை அப்படின்னா நான் இருக்கிறேன்ல, எங்கிட்ட கற்றுக்குங்க. நான் செத்து போயிட்டேன்னா நான் இந்த மனசு இப்போ இந்த உடம்பு போயிடுச்சுன்னா நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த பரம்பரை போகாது. நீங்களாம் எதிர்காலத்தில் ஞானிகள் தான், இப்போவே ஞானிகள் தான். புரிஞ்சிடுச்சுன்னா இதுக்காக வானத்துலேருந்து குதிக்கணும், ஒரு புது குடும்பத்தில் பிறக்கணும், அவங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு பிறக்கும் போதே பெரிய அசரீரிகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் இந்த ஞானத்தை பெற்று பிரம்மமாக இருப்பதுக்கு தகுதி உண்டு. ஏனென்றால் அவன் அறியாவிட்டாலும் அறிந்தாலும் பிரம்மந்தான். அதான் இருப்பதை அறிதல். இல்லாததை அடைகின்ற வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பதை அறிகின்ற வாழ்க்கைக்கு வாங்க. பிரவிற்த்தி மார்க்கத்திலேருந்து நிவர்த்தி மார்க்கத்து வாங்க. இப்படி தான் ஆரம்பித்தேன். நிறைவு செய்துக்கலாமா? நிறுத்திக்கலாம், போதுங்களான்னு ஒரு மந்திரம் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். நமஸ்காரம்.